சென்னை எண்ணூரில் வாயு கசிவு கலந்ததால் கடற்கரைகளில் ஏராளமான மீன்கள் இறந்து கரை ஒதுங்கி வருகின்றது. குறிப்பாக சின்னக்குப்பம், பெரியகுப்பம், தாளங்குப்பம் பகுதிகளில் அதிக அளவில் மீன்கள் கரை ஒதுங்கி வருகின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன், நீங்க தற்போது எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க இருக்கக்கூடிய மக்கள் வேற என்ன விவரங்கள் சொல்கிறார்கள்? பதிவு பண்ணுங்க. சாரா, தற்போது நம்ம அந்த பெரிய குப்பம் தாழக்குப்பம் பகுதியில் இணைக்கக்கூடிய கடற்கரை ஓரமாக இந்த காட்சிகள்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த சென்னை எண்ணூர்ல கோரமண்டல் தொழிற்சாலையிலிருந்து வெளிவந்த விஷ வாயுவால் நேற்று முழுவதும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை அந்த பகுதியில் காணப்பட்டது. பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் மூச்சு திணறல், வாந்தி மயக்கம் ஏற்பட்டு இன்னமும் மருத்துவமனையில அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு இந்த பாதிப்பு பெரிதாக ஏற்பட்டாலும் தொடர்ந்து நீண்ட நேரமாகியும் இவர்களுக்கு மேலும் உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவமனையில மாலையும் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில ஏற்கனவே மீனவர்களுக்கு எண்ணெய் கசிவால் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்பொழுது இந்த மீனவர்களுக்கு மேலும் ஒரு பேரிழப்பு என்பது கூட சொல்லலாம். ஏனென்றால் எண்ணெய் கசிவால் வாழ்வாதாரம் பாதிப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு மேலாக மீன் பிடிக்க செல்லவில்லை. இந்த சூழ்நிலையில இவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கூறியும் சாலை மறியலிலும் போராட்டத்திலும் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நிலையில் மேலும் தற்போது இந்த தனியார் தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய இந்த அமோனியா வாயுவா கடற்கரை ஓரம் மீன்கள் செத்து மிதக்குகின்றன. குறிப்பாக 49 M3 என்று சொல்லக்கூடிய அந்த அமோனியா வாயு கடல்ல கலக்கப்பட்ட நிலையில பெரிய வகை மீன்களும் செத்து மிதக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த தாழக்குப்பம், பெரிய குப்பம், சின்ன குப்பம் உள்ளிட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை ஓரமாக மீன்கள் டன் கணக்கில் சேர்த்து மிதக்க இருக்கிறது. அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அங்க பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களே தங்களுடைய கவலைகள்லாம் தெரிவித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக அரிய வகை மீன்களும் செத்து மிதக்கின்றது. சாரா, இந்த ஆழ்கடலில் இருக்கக்கூடிய ஒரு அரிய வகை மீன்களும் வலை போட்டாலும் இந்த மீன்கள் எல்லாம் பிடிக்க முடியாது என்று மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த அமோனியா வாயு கசிவால் கடல் அடியிலிருந்து வந்த சூழ்நிலையில அங்க வலை போட்டாலும் பிடிக்க முடியாத மீன்களும் தற்போது இங்க செத்து கரை ஒதுங்கி இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றும் கடற்கரைக்கு நாங்கள் வரும்போதெல்லாம் எங்க பகுதியில வலையில மாட்டாத இந்த மீன்களும் தற்போது செத்து இங்க மிதக்கக்கூடிய நிலையில இந்த சின்ன குப்பம், பெரிய குப்பம் இருக்கக்கூடிய தாழங்குப்பம் கடற்கரை பகுதியில் முழுவதும் மீனவர்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். தொடர்ந்து தொடர்கதையை ஆகினால் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகக்கூடிய நிலையில உடனடியாக அதை சரி செய்து செத்து கடக்கூடிய மீன்கள்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்பது இவருடைய பிரதான கோரிக்கையா இருக்குது. இவர்களுக்கு தொடர்ந்து அந்த அமோனியா வாயு கசிவு ஏற்படக்கூடிய அந்த பகுதியில இன்னும் மீனவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் தான் ஈடுபட்டு இருக்கிறார்கள். உரிய தீர்வு, நிரந்தர தீர்வு எங்களுக்கு கிடைக்கும் வரை நாங்கள் போராட்டத்தை தான் தொடருவோம் என்று கூறி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சாரா, விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்.